ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி சாய் மிராக்கல் சேனல். உங்களுக்கு போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத நாங்க கண்டிப்பா சொல்றோம். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் செய்வீங்க, அது தோல்வியில இருந்துடும். கேள்வியா இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில் எல்லாம் இந்த ஆதி சாய் மிராக்கல் சேனல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க மிராக்கல் ஸ்டோரியை நீங்க பாக்குறதுனால, பாபா பண்ண மிராக்கல் ஸ்டோரி நீங்க பார்க்கும்போது உங்க வாழ்க்கையிலும் மிராக்கல் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, சில பேசிக்கா சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால பண்ண முடியாம இருக்கும். ஸோ நீங்க வீடியோ கண்டினியூஸா பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் அந்த விஷயம் நீங்களே பண்ண ஆரம்பிப்பீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எப்பெல்லாம் வேலை செய்யும்போது போர் அடிக்குதோ அப்ப ஜாலியா கேளுங்க, உங்க லைஃப் கண்டிப்பா 100% மாறும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற மிராக்கல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா நம்மளுக்காக கௌசல்யா என்ற சப்ஸ்கிரைபர் மூலியமாக ஒரு அழகான மிராக்கல் ஸ்டோரி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம பாபாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிராக்கல் ஸ்டோரிக்கு போகலாம். அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபரான கௌசல்யான்றவங்க சென்னையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹாஸ்டல்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. மாறி மாறி ஹாஸ்டல்லையும் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பாபா மேலே பாபாவை வந்து அவங்க நம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க பாபானா ரொம்ப பிடிக்குமா. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் ஹாஸ்டல்லையும் இருக்கிறதுனால அவங்களால பாபாவை எப்படி கும்பிட முடியும்? வீட்டில் இருந்தால் நம்ம பூஜை பண்ணலாம். ஸோ அவங்க எவ்வளோ யூடியூப் அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல. அப்போ அவங்க நினைச்சாங்களா, என்னடா இது பாபாவை நம்மளால கும்பிட முடியலேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வருத்தப்பட்டாங்களாம். எப்பன்னா, அவங்க வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டு மறுநாள் காலையில் தூங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, ஐயோ பாபாவும் சரி பாபாவை நம்மளால கும்பிட தான் முடியலையே, ஸோ நம்ம என்னோட ஃபோனில் வால்பேப்பராவது வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வால்பேப்பர் வச்சுட்டாங்க. வால்பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் மேலே ஆயிடுச்சு. ஈவினிங் மேலே ஆகும்போது அவங்க வந்து திருப்பியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ட்ரெஸ் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெஞ்ச் இருந்துச்சுன்னா, ட்ரெஸ் எடுக்க பக்கத்தில் ஒரு பெஞ்ச் இருக்கும்போது அவங்க கால் கிட்ட இருந்ததும் போது பார்த்தீங்கன்னா, பாபா ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு குட்டியான ஒரு கார்டு கிடந்துதான். ஸோ அது குட்டி கேலண்டர் என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களாம். பாபா ஃபோட்டோவான். காலையில தான் நினைச்சாங்களாம், எனக்கு ஒரு பாபா ஃபோட்டோ வச்சு கும்பிட முடியலன்னு. பாபா இல்லை, நான் கேலண்டர் மூலயமா கூட நீ என்னை கும்பிடலாம். ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ஹாஸ்டலாக இருந்தாலும் நீங்கள் என்னை எப்பயுமே பார்த்து கும்பிடலாம்னு சொல்லிட்டு தான் பாபா இந்த முறையில் அவங்களுக்கு சஸ்பென்ஸை ஃபோட்டோ மூலியமா போயிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகி பாபா மேலே அவங்க இன்னமும் பாபாவை நம்பிக்கையோட சந்தோஷமா கும்பிடுறாங்களாம். அந்த ஃபோட்டோ மூலயமா பாபாவை எப்பயுமே பேசுவாங்களாம், இன்னும் சந்தோஷமா கும்பிட்டுருக்காங்களாம். ஸோ அந்த கௌசல்யா அந்த சப்ஸ்கிரைபருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் அமையணும், நல்லபடியாக ஒரு கல்யாணம் தட்டி போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம பாபா கிட்ட நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். கண்டிப்பா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி, அவங்க விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அவங்களுக்கு கல்யாணம் நடந்த அந்த மிராக்கல் ஸ்டோரியும் நம்மளோட யூடியூப் மூலயமா நம்மளுக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா பாபா நம்மளுக்கு செய்வாருன்னு சொல்றோம். ஸோ கௌசல்யாவுடைய இதோட நம்ம இந்த மிராக்கல் முடிக்கிறோம். ஆனா இந்த மிராக்கல்ல இருந்து நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னாக்கா, என்னடா இது எனக்கு தான் கேலண்டர் கிடைக்குது, நான் பாபா கோயிலுக்கு போனால் எனக்கு தான் கேலண்டர் கிடைக்குது, ஃபோட்டோ கிடைக்குது, இதுலேருந்து எனக்கு என்ன இப்போ இது என்ன ஒரு மிராக்கல் ஸ்டோரின்னு எல்லாருக்குமே தோணும். ஆனால் இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணுன்றத நான் நினைக்கிறது சொல்கிறேன். என்னன்னா, அதாவது கௌசல்யாவுக்கு வந்து ஃபோட்டோவே இல்லாத இருந்தப்ப அவங்களோட மனசை டச் பண்ணுற மாதிரி பாபா ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த மிராக்கல் ஸ்டோரிஸ் ஏன் யூடியூப் இல்லாமல் எல்லாரோட யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரோட எங்கேயாவது ஒரு மிராக்கல் ஸ்டோரி நீங்கள் கேட்டால் கூட நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அது நம்பிக்கை பிறக்கும். ஒரு 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 பாபா மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி நீங்கள் பாபாவை எந்த அளவுக்கு மனசாரையும் பூஜையும் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்கிறீங்களோ, கரெக்டாக சீக்கிரம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறது இல்லாமல் உங்கள் மனசை டச் பண்ணுற மாதிரி, அதாவது கௌசல்யாவுக்கு கேலண்டர் ஃபோட்டோ மூலியமாக அவர் மனசை டச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எது பண்ணால் டச் பண்ண முடியும்னு பாபாவுக்கு தெரியும். அதனால இந்த மிராக்கல் சின்னதுன்னு நினைக்காதீங்க, இது கௌசல்யாவுக்கு பெரிய ஒரு மிராக்கல். அதே மாதிரி இந்த மிராக்கல் பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கையில பாபா கண்டிப்பா உங்க மனசை டச் பண்ற மாதிரி மிராக்கலை கொண்டு வந்துட்டே இருப்பாரு. ஸோ
இந்த மிராக்கல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதோட முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த மிராக்கல்ல உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.